எங்களுடைய நண்பர் இருக்கின்றார். வாருங்கள், சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜி. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க ஹாஜி? இந்த வருடம் நான் வாங்கிய மாடு இருக்குதே, சினிமா ஷூட்டிங் நடப்பது போல தெரிகிறது. லைட்ஸு, கேமரா, குர்பானி மாஷா அல்லாஹ். மகனே, நல்ல விலங்கை வாங்குவத நம் இஸ்லாம் விரும்புகிறது. ஆனால் இதயமும் இஸ்லாம் விரும்புவது போல் இருக்க வேண்டும், வெறும் கேமராவுக்காக அல்ல. என்ன அர்த்தம் ஹாஜி? குர்பானி ஃபாலோவர்ஸ்களுக்காக அல்ல, அல்லாஹ்வின் கட்டளைக்காக செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் அன்பான மகனையும் குர்பானிக்காக முன்வைத்தார்கள். அவர்களின் நினைவாக நாம் ஒரு விலங்கை குர்பானி செய்கிறோம். அது வெறும் காட்சிப்படுத்துவதற்காகவா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜி. வாலைக்கும் அஸ்ஸலாம். உங்கள் மாடு, ஆஹா ஆஹா, நான் கத்திகளுடன் செல்ஃபி கூட எடுத்து விட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இன்ஸ்டாகிராம் ரீலுக்காக இதை ஆடம்பரமாக செய்கிறேன். நண்பரே, நீங்கள் வீடியோக்கள் செய்யும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா? ஆமாம் ஆமாம், உங்க அண்ணன் யூடியூப் யூனிவர்சிட்டியில படிச்சவர். இது விளையாட்டு இல்லையா? மகனே, இறைச்சி கடைக்காரர் தனது வேலையின் மூலம் நன்மை சம்பாதிக்கலாம். அவருடைய நிய்யத்து, நோக்கம் நல்லதாகவும் தூய்மையாகவும் இருந்தால், வெறுமனே வீடியோக்காக வேண்டி இருந்தால் எல்லாமே வீணாகிவிடும், நன்மை கூட கிடைக்க மாட்டாது. நீங்க சொல்வது சரிதான். எப்படியும் நான் வீடியோக்கள் மற்றும் லைக்ஸ் மீது இவ்வளவு கவனம் செலுத்தினேன். இது எல்லாம் எனக்கு நினைவிலேயே இல்லை. குர்பானி வெறும் விலங்கை அறுப்பது மட்டுமல்ல, உள்ளத்தின் பெருமையையும் நீக்குவதுதான். நிய்யத் சரியாக இருந்தால், மாடு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை, குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படியானால் நான் இந்த செல்ஃபியை டெலீட் செய்யட்டுமா? அல்லாஹ்வுக்காக செய்தால் கத்தியின் ஒவ்வொரு வெட்டும் இபாதத், வழிபாடாகும். செல்ஃபியை பற்றி என்ன, அது வெறும் நேரம். மகனே, உன் வேலையை நன்மையாக மாற்று, செல்ஃபியாக அல்ல. குர்பானி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தாகும். பேஷன் அல்லது ஃபாலோவர்ஸ்களுக்காக போட்டி போடுவதற்கு அல்ல, நீயத்தை தூய்மையாக வைத்திருக்கவும் அமலை சரியாக செய்யவும். குர்பானி காட்சிப்படுத்துவதற்காக அல்ல, அல்லாஹுவுக்காகவே.